சரி, ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நீங்க தினமும் நம்பி இருக்கிற ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ம். திடீர்னு அது காணாம போச்சுன்னா, என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல வேலை, ஒரு முக்கியமான உறவு. இல்லனா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. எதுவா வேணா இருக்கலாம். அது திடீர்னு மாறும்போது நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. நாம இன்னைக்கு இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட புத்தகம் ஸ்பென்சர் ஜான்சனோட அந்த உலக புகழ்பெற்ற Who moved my cheese? அதேதான் ஹூ மூவ்ட் மை சீஸ். இது பார்க்க ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும். ம். ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆமா, இந்த எளிய கதை மூலமா மாற்றத்தை நாம 4 விதமா எப்படி எதிர்கொள்றோம்னு புரிஞ்சுக்க போறோம். இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கத்துக்கிறது தான் நம்ம நோக்கம். வாங்க உள்ள போலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு உருவகம், ஒரு மெட்டஃபர். ஆமா, கதையில வர்ற சிக்கலான பாதை, அதாவது மேஸ், அது நம்ம வாழ்க்கையையும் நாம தினமும் சந்திக்கிற சவால்களையும் குறிக்குது. சரி. நாம் அதுக்குள்ள தேடுற சீஸ் அப்படின்னது நமக்கு சந்தோஷம் தர்ற எல்லா விஷயங்களையும் குறிக்குது. ஓகே. ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், பணம். ஆமா, பணம், ஆரோக்கியம், அன்பு, மன நிம்மதி, எதுவா வேணா இருக்கலாம். இந்த சீஸ் திடீர்னு காணாம போகும்போது இந்த கதையில வர்ற 4 கதாபாத்திரங்களும் 4 விதமா நடந்துக்கறாங்க. அதுதான் நம்மளோட வெவ்வேறு குணாதிசயங்களை காட்டுது. கரெக்ட். சரி, அப்ப அந்த 4 கேரக்டர்ஸையும் முதல்ல பார்த்தலாம். முதல் 2 பேரு எலி. ஸ்னிஃப் அரு ஸ்கரி. ஸ்னிஃப் பேர்ல இருக்கிற மாதிரியே மாற்றம் வரதுக்கு முன்னாடி அதை மோப்பம் பிடிச்சிடும். ஆமா, ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட கண்டுபிடிச்சிடும். ஸ்கரி கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே செயல்ல இறங்கிடுறான். ரொம்ப சிம்பிளான அணுகுமுறை இவங்களுடையது. ஒரு வழி சரி வரலன்னா அடுத்த வழியில உடனே போயிடுவாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. ஆமா. அடுத்த 2 பேரு குள்ள மனிதர்கள். ஹெம், ஆரோ. இவங்களுக்கு மனுஷங்கள மாதிரியே சிக்கலான மூளை, உணர்ச்சிகள், நம்பிக்கைகள் எல்லாம் உண்டு. சரி. இதுல ஹெம் மாற்றத்தை சுத்தமா வெறுக்கிறவர், பிடிவாதமா எல்லாம் பழைய மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறவர். ஆனா ஹா ஆரம்பத்துல பயந்தாலும் சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு தன்னை மாத்திக்க துணிஞ்சவர். இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு பாருங்க. எலிகளுக்கு சிம்பிளான மூளை, ஆனா உடனடி செயல்பாடு. ஆமா, ஆனா குள்ள மனிதர்களுக்கு சிக்கலான மூளை, அதுவே அவங்கள யோசிக்க வச்சு முடக்கி போடுது. சரி, கதைப்படி இந்த 4 பேரும் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு பேரு சீஸ் ஸ்டேஷன் சி. அங்கே போனா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மலை மாதிரி சீஸ் குவிஞ்சிருக்கு. இத பார்த்ததும் அவங்க வாழ்க்கை முறையே தலைகீழா மாறுது. அங்கேதான் அவங்களோட உண்மையான குணம் தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. எலிகளான ஸ்னிஃபோஸ் கரியும் தினமும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அந்த இடத்துக்கு ஓடி போகும். ம், ஆனா போன உடனே சாப்பிடாதுங்க. முதல்ல அந்த இடத்த சுத்தி சீஸோட அளவு, தரம் எல்லாம் சரியா இருக்கா, நேத்தைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் சாப்பிடும். ஓ, ரொம்ப கவனமா இருக்குதுங்க. நிச்சயமா. பாதுகாப்புக்காக அவங்க ஓடுறதுக்கு பயன்படுத்துற ஷூவை கழட்டாம கழுத்திலேயே தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நிலைமை மாறலான்னு அதுங்களுக்கு தெரியும். ஆனா இந்த குள்ள மனிதர்கள் ஹேமாருஹா அப்படியே நேர்மாறா இருந்தாங்க இல்லையா? அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு ஒருவித உரிமை மனப்பான்மை, மணி சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் வந்துருச்சு. இந்த சீஸ் நமக்காகத்தான் இருக்கு, இது நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பரிசு, இது என்னைக்கும் தீராது அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆமா, அதனால ரொம்ப மெத்தனமா தாமதமா எந்திரிச்சு மெதுவா நடந்து போவாங்க அங்க இருந்த சுவத்துல. ஆமா, அத படிச்சேன். சீஸ் இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு எழுதி வச்சு அதையே திரும்ப திரும்ப படிச்சு சந்தோஷப்பட்டாங்க. சரியா சொன்னீங்க. இது உளவியல்ல ஸ்டேட்டஸ் கோ பயஸ் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது இருக்கிற நிலைமையே போதும் நினைக்கிறது. கரெக்ட். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கெட்ட விஷயம் கூட தெரியாத ஒரு நல்ல விஷயத்தை விட பாதுகாப்பானதா தோணும். அருஹா அந்த வசதியான சூழலே அவங்களுக்கு போதும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் வரலாம் அப்படின்றத அவங்களால கற்பனை கூட பண்ண முடியல. இந்த மனநிலை தான் பலரையும் ஒரு பிடிக்காத வேலையிலயோ சரியில்லாத உறவுலயோ வருஷக்கணக்கா மாட்டி வச்சிருக்கு. சரி, இப்பதான் கதையில முக்கியமான திருப்பம் வருது. ஆமா, சீஸ் காணாம போகுது. ஒரு நாள் காலையில ஸ்னிஃபோஸ்காரையும் வழக்கம் போல அந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு துண்டு சீஸ் கூட இல்ல. ஆனா அதுங்களுக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமா இல்ல. ஏன்? ஏன்னா சீஸோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அவங்க ஏற்கனவே கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஓ, அந்த தினமும் செக் பண்ணதை இப்போ உதவுது. அதேதான்.
அதனால ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கழுத்துல இருந்த ஷூவை மாட்டிட்டு அடுத்த சீஸ தேடி அந்த சிக்கலான பாதைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வந்த ஹெம் அருஹா. அவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அவங்களால நம்பவே முடியல. ஹெம், ஏன் சீஸ் எங்க? யார் அதை எடுத்தது? இது அநியாயம்னு கோபமா கத்துறார். ஹாவோ என்ன பண்றதுனே தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறார். இங்கேதான் அந்த சிக்கலான மூளையோட பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமா, எலிகளுக்கு பிரச்சனை சிம்பிள், தீர்வும் சிம்பிள். சீஸ் இல்ல, வேற இடத்துக்கு போ. ஆனா குள்ளம் மனிதர்கள் ஏன் இப்படியாச்சு, யார் காரணம், இது எப்படி சரியாகும்னு அளவுக்கு அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிஜ வாழ்க்கையில நம்ம பாக்குற அனாலிசிஸ் பாராலிசிஸ்ங்கிற பிரச்சனை மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு மாற்றத்தை சந்திக்கும் போது அத பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சு எந்த முடிவும் எடுக்காம இருந்த இடத்திலே நின்னுடுறது. ஹெம் அண்ட் ஹா அததான் செஞ்சாங்க. பல நாள் அப்படியே இருந்தாங்களா? ஆமா, அவங்க பசியோடையும் விரக்தியோடையும் அந்த காலி இடத்துலயே பல நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஹாக்கு மெதுவா ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. என்ன புரியுது? நாம இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஸ்னிஃபுஸ் கரியும் இந்நேரம் புது சீஸை தேடி போயிருப்பாங்க, நாமளும் நகரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹெம் ஒத்துக்கவே இல்ல. அந்த ஸ்டேட்டஸ் கோ பயாஸ்ல ரொம்ப ஆழமா சிக்கி இருந்தார். இல்ல, நான் இங்கேதான் இருப்பேன், என் பழைய சீஸ் எனக்கு திரும்ப வேணும்னு பிடிவாதமா மறுத்துட்டாரு. அப்போ ஹா தனியா போக முடிவு பண்றார். அது அவருக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. தெரிஞ்ச இடத்த விட்டு தெரியாத பாதைக்குள்ள போறது நம்ம எல்லாருக்குமே பயமான விஷயம்தான். ஆனா அந்த பயத்தை மீறி அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறார். அப்போ அவர் ஒரு விஷயத்த உணர்ந்து அந்த காலி இடத்தோட சுவத்துல எழுதுறார். என்னன்னு? நீங்க மாறலேனா அழிஞ்சு போயிடுவீங்க. இதுதான் அவரோட முதல் பாடம். ஓகே, ஹாவோட பயணம் இப்ப ஆரம்பிக்குது. ஆமா, இந்த பயணம் மாற்றத்தை ஏத்துக்கிறதுல இருக்கிற ஒவ்வொரு படிநிலையும் அழகா காட்டுது. அவர் பாதைக்குள்ள போனதும் பயம் அவரை பின்னுக்கு இழுக்குது. ஒருவேளை வெளியில சீஸ் இல்லைன்னா என்ன பண்றது, நான் தொலைஞ்சு போயிட்டான்னு யோசிக்கிறார். சரி. அப்போ தனக்குத்தானே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கிறார். பயப்படாம இருந்தா நீ என்ன செய்வ? What would you do if you weren't afraid? அதேதான். இந்த கேள்வி அவருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. பயத்தை ஒரு தடையா பார்க்காம அதை தாண்டி போறதுக்கு ஒரு கருவியா பார்க்க ஆரம்பிக்கிறார். ஓகே, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் பயத்தை விட்டுட்டு பயணத்தை ஒரு சாகசமா பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆமா, வழியில அவருக்கு சின்ன சின்னதா சில சீஸ் துண்டுகள் கிடைக்குது. அது அவருக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ அவர் கத்துக்கிட்ட பாடங்களை ஒருவேளை ஹென் பின்னாடி வந்தா அவனுக்கு உதவுமேன்னு சொவுத்துல எழுதி கொண்டே போறார். ஆமா, பழைய சீஸை எவ்வளவு சீக்கிரம் மறக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் புது சீஸ் கிடைக்கும் அப்படின்னு எழுதுறார். ஆனா அவர் ஹெம்ம மறக்கல இல்லையா? இல்ல, இங்கேதான் ஹா ஒரு நல்ல நண்பனா நடந்துக்க முயற்சி பண்றார். அவருக்கு கிடைச்ச சில புது சீஸ் துண்டுகளை எடுத்துக்கிட்டு திரும்ப ஹெம்ம பார்க்க போறார். எதுக்கு? இதை சாப்பிட்டா அவனுக்கும் நம்பிக்கை வந்து தன்னோட பயணத்தை தொடர்வான்னு நினைக்கிறார். ஆனா ம் அந்த புது சீஸை தொடக்கூட மறுத்துட்டார். எனக்கு இது பிடிக்காது, இது எனக்கு பழக்கமில்லாத வாசனை, எனக்கு என் பழைய சீஸ் தான் வேணும்னு பிடிவாதமா சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது ஆச்சரியமா இருக்கு. பசியில இருக்காரு, ஆனாலும் புதுசா கிடைச்சத சாப்பிட மாட்டேங்கிறார். ஆமா, மாற்றத்தை விரும்பாத ஒருத்தரை நம்மால மாத்தவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்ப ஹா என்ன செஞ்சார்? அந்த நொடியில ஹா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஒருத்தர் தானா மாறணும்னு நினைக்காத வரைக்கும் நம்ம வெளியில இருந்து எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அவங்கள மாத்த முடியாது. அந்த மாற்றம் உள்ள இருந்து தான் வரணும். ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்கும். ஆமா, ஏமாற்றத்தோட ஹா தன்னோட பயணத்தை தனியா தொடர முடிவு பண்றார். இப்போ ஹாவோட மனநிலை முற்றிலும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. முன்னாடி பயத்தோட தயங்கி தயங்கி நடந்தவர் இப்போ நம்பிக்கையோட உற்சாகமா நடக்கிறார். அவர் அப்போ சுவத்துல எழுதுறார், பழைய நம்பிக்கைகள் உங்களை புதிய சீசுக்குட்டி கூட்டிட்டு போகாதுன்னு. இது ரொம்ப முக்கியமான வரி. அதாவது நேற்றைய மனநிலையோடு நாளைய வாய்ப்புகளை தேட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறார். கரெக்ட். இறுதியா அவரோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்குது. அவர் சீஸ் ஸ்டேஷன் என் என்ற இடத்தை கண்டுபிடிக்கிறார். அது எப்படி இருக்கு? அது அவர் கற்பனை செஞ்சதை விட பிரம்மாண்டமா இருக்கு. விதவிதமான புதுமையான சீஸ் வகைகள் அங்கே மலை மாறி குவிஞ்சிருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு நிறுவனம் பழைய தொழில்நுட்பத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நிறுவனம் புது டெக்னாலஜியை நோக்கி போற மாதிரி. மிகச் சரியான ஒப்பீடு. உதாரணத்துக்கு பிளாக்பஸ்டர் வீடியோ கடைகள் அவங்க பழைய சிஸ்டத்தையே பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் என்ற புது சீஸை தேடி போனாங்க. ஆமா, இன்னைக்கு எங்கேயும் இருக்காங்க. ஹெம்ங்கிறது பிளாக்பஸ்டர், ஹாங்கிறது நெட்ஃபிளிக்ஸ். வாவ், இந்த ஒப்பீடு கதையை இன்னும் தெளிவா புரிய வைக்குது. அந்த புதிய இடத்துல ஸ்னிஃபும் ஸ்கரியும் ஏற்கனவே இருக்காங்க இல்லையா? ஆமா,
அவங்க ஏற்கனவே அங்க போய் நல்லா சாப்பிட்டு கொழுத்து ஆரோக்கியமா இருக்காங்க. ஹாவ பார்த்ததும் சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஆமா, ஹா அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறார். ஒரு பெரிய சீஸ் துண்டை எடுத்துக்கிட்டு மாற்றத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சந்தோஷமா கத்துறார். அப்போதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த உணர்றார். ஆமா, மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கான வேகமான வழி கடந்த காலத்துல நாம செஞ்ச தவறுகளையும் முட்டாள்தனமான பயங்களையும் நினைச்சு நம்ம மேலே நம்ம சிரிச்சுக்கிறது தான். விஷயங்களை எலிகளை போல சிம்பிளா வச்சுக்கிட்டா வாழ்க்கை சுலபமா இருக்கும்னு கத்துக்கிறார். அதேதான். கதையோட இறுதியில அந்த பெரிய ஸ்டேஷனோட சுவத்துல தன்னோட பயணத்துல கத்துக்கிட்ட எல்லா பாடங்களையும் ஒரு பெரிய பட்டியலா எழுதி வைக்கிறார். ஆமா, பின்னாடி வர்றவங்களுக்கு அது வழிகாட்டும்னு நினைக்கிறார். ஆக இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? பாருங்க, மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது நடந்தே தீரும். ஆனா அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அதுதான் நம்ம வெற்றியையும் சந்தோஷத்தையும் தீர்மானிக்குது. ஆமா, நாம 4 விதமா இருக்கலாம். 1 ஸ்னிஃப் மாதிரி, மாற்றத்தை முன்கூட்டியே கண்டிச்சு தயாராகிறது. 2 ஸ்கர்ரி மாதிரி, மாற்றம் வந்த உடனே செயல்ல இறங்குறது. 3 ஹெம் மாதிரி, பயத்திலையும் பிடிவாதத்திலையும் சிக்கி பழையதையே நினைச்சு புலம்புறது. இல்லன்னா 4வதா ஹா மாதிரி, தாமதமா இருந்தாலும் தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு பயத்தை ஜெயிச்சு மாற்றத்தை ஏத்துக்கிட்டு முன்னாடி போறது. கரெக்ட். இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களையே இந்த கதாபாத்திரங்களோட பொருத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில சீஸ் ஆனது என்ன? உங்க வேலையா, உறவுகளா, இல்ல உங்க மனநிலையா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க சீஸ் நகர ஆரம்பிச்சுட்டா, இல்ல ஏற்கனவே நகர ஆரம்பிச்சிருந்தா, நீங்க இந்த 4 பேர்ல யாரா இருக்கீங்க? ஸ்னிஃப், ஸ்கர்ரி, ஹெம் இல்ல ஹா? இதை யோசிக்கிறது தான் இந்த ஆய்வோட முதல் படி. நீங்க ஒருவேளை உங்களை ஒரு ஹெம்மா உணர்ந்தீங்கன்னா, அதாவது மாற்றத்தை எதிர்க்கிற பிடிவாத குணம் கொண்டவரா இருந்தா, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல் படி என்ன? ஹா மாதிரி அந்த ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கலாம். பயப்படாம இருந்தா நான் என்ன செய்வேன்? அந்த ஒரு கேள்வி பல கதவுகளை திறந்து விடும். இறுதியா ஒரு சிந்தனை. கதை முடியும் போது அந்த புது இடத்துல சந்தோஷமா சீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்போ தூரத்துல ஒரு காலடி சத்தம் கேக்குது. அது ஒருவேளை தன்னோட நண்பன் ஹெம்மா இருக்குமோ அன்ன ஒரு நம்பிக்கையோட கதை முடியுது. ஆமா, அது ஒரு ஓபன் எண்டிங். இது நமக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஹெம் மாதிரி மாற்றத்தை தீவிரமா எதிர்க்கிறவங்களால உண்மையிலே மாற முடியுமா? இல்ல சோத்துல எழுதின அறிவுரைகளை தாண்டி அவங்களுக்கு வேற விதமான ஒரு ஆழமான உதவி தேவையா? ஒருவேளை அவங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னொரு ஹா தேவைப்படுறாரா? இதை சிந்திச்சு பாருங்க.